அமைச்சர் பதவியை வாங்கிட்டாருன உடனே ஆராசா அவர்கள் போட்ட கேவலமான ஒரு ட்வீட் கடைசியில் அவரே அதை டெலீட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கு. எவ்வளவு கேவலமான பேச்சு. திருமாவளவன் அவர்கள் ஆட்சிக்காகவோ இந்த அதிகார மோகத்திலேயோ இருக்கிறவரா இருந்திருந்தா நீங்க அன்னைக்கு பின்னால வச்சு ஒரு பேச்சு பேசுனீங்களே, திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எடப்பாடியை வந்துட்டு சிஎம் ஆக்கலாம்னு பேசுனீங்க, முடியாதுன்னு வந்தாரு. அதுக்கப்புறம் அவரை திரும்பவும் கூப்பிட்டு போனை போட்டு உங்களை முதல்வர் ஆக்கலான்னு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு? இல்ல அது ஏற்புடையதா இருக்காது, மக்கள் கண்டிப்பா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அது அந்த மாதிரிலாம் அந்த ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது. இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, மக்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க, இது சரி கிடையாது, இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் திருமாவளவன். தொல் திருமாவளவன் அவர்களை நீங்க ஆசை காட்டி அன்னைக்கு நீங்க கேவலமான ஒரு வேலையை பண்ணப்ப அது வேணான்னு தூக்கி போட்டுட்டு எது சரின்னு முடிவெடுத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆக பெரும்பான்மையா இந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்கள நிறுத்துறது, இவங்களை சிஎம் ஆக்குறதுக்கு என்ன வேலை பார்க்கணும் அதை பார்ப்போம். நம்ம இவங்களுக்கு தானே வந்திருக்குது இத்தனை பர்சன்டேஜ், 35% எந்த கட்சிக்கு வந்திருக்குது? தாவேக்கா இன்னைக்கு சிஎம் ஆகணும், முதல்வர் அவர்களாக அந்த நாற்காலியில தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் தான் உட்காரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஜனநாயகத்தின் படி போவோம். சிபிஐ சிபிஎம் என்ன முடிவு எடுக்குது, நான் கூட வரேன், வாங்க போலாம், அவ்வளவுதான், நம்ம தான் பண்ணணும், இதுதாங்க நியாயம் அப்படி நினைச்சவர் தொல் திருமாவளவன். ஆனா இன்னைக்கு அவரை உங்களுடைய கட்சியில இருக்கிறவங்க இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே, ஒரு அறிக்கை விட்டுருப்பாரா முதல்வர் அவர் இந்த ஸ்டாலின் அவர்கள்? இல்ல சார். முன்னாள் முதல்வர் இப்போ வரைக்கும் சொல்றீங்க, உங்களுடைய தயவுல இந்த ஆட்சி நடக்குதுன்னு சொல்றீங்க. நீங்க ஒரு முன்னாள் முதல்வரா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு கட்சி ஆக பெரும்பான்மையில நீங்க பல முறை ஜெயிச்ச ஒரு கட்சியா இருந்தாலும் கூட நீங்க வந்து ஒரு 75 வருட பவள விழா கட்சின்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வந்து உங்க கட்சியில இருக்கிறவங்கள கூட நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க என்னங்க பெரிய அரசியல் பண்றீங்க? நீங்க தாவேக்காவை பேசுறீங்க, கண்ட்ரோல் இல்லாத ஒரு அரசியல் இது. இந்த கட்சியில யாருக்குமே ஒரு கண்ட்ரோலே கிடையாது, மரத்துல ஏறுவாங்க, இதுல ஏறுவாங்க, அதுல ஏறுவாங்க. அவங்க மரத்துல ஏறிட்டு இருந்தாங்கன்றதான் விடுங்க, இன்னைக்கு அவங்க நாற்காலியில ஏறி சிஎம் பதவியிலே உட்காந்துட்டாங்க. நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இன்னும் அப்படியே கமெண்ட் போட்டுக்கிட்டு நீங்க சொல்றீங்க சோசியல் மீடியா வந்து அவங்க இருக்கிறாங்க, நீங்க தான் சோசியல் மீடியா இருக்கிறீங்க. ஆனா அப்ப கூட வந்து அவங்க வீடியோ போடுற இடத்துல இருக்கிறாங்க, நீங்க கமெண்ட் பண்ற இடத்துல இருக்கிறீங்க. கமெண்ட்ல போட்டு கதறிக்கிட்டு இருக்கீங்க, இதுடா ஏ அதுடா ஏ இதுடா இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. இவங்க யாராவது ஒரு இடத்துலயாவதுங்க, நம்ம கூட இருந்த ஒரு கூட்டணி கட்சி இது, முந்தானேத்து அவங்க வந்துட்டு அமைச்சர் பதவியில ஏறி உட்கார்ற வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல இது வந்து நம்ம தயவுல நடக்கிற ஆட்சி, நம்ம இவங்க தான் உள்ள போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க, நான் சொல்லி போய் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ரேஞ்சில் பேசுன நீங்க அமைச்சர் பதவியை வாங்கிட்டாருன உடனே ஆராசா அவர்கள் போட்ட கேவலமான ஒரு ட்வீட் கடைசியில் அவரே அதை டெலீட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கு. எவ்வளவு கேவலமான பேச்சுங்க. அதுக்கு இன்னும் கண்டனம் வரல. அன்னைக்கே நம்ம அது நடந்த உடனே கேட்டோம், வரல. நீங்க இப்போ இது கண்டனம் வரல. நீங்க நடத்துறதுக்கு பேர் அரசியலா? இதுதான் உங்களுடைய அரசியலா? இந்த மாதிரி ஒரு அரசியல் வேணாம் தாங்க மக்கள் உங்களை தூக்கி போட்டு வச்சுக்கிறாங்க.